அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற புதன்கிழமை மார்ச் மாதம் 25ஆம் தேதி அன்றைக்கு கடலூர் என்று சொல்லப்படுகின்ற திருப்பாதிரிப்புலியூர் அருள்மிகு பெரிய நாயகி சமேத பாடலீஸ்வரர் குடமுழுக்கு, அதை ஒட்டியது தான் இந்த பதிவு. இப்போ கடலூர் பார்த்திங்கன்னா 2 நகரமாக இருக்கும். ஒன்று கடலூர் பழைய நகரம், கடலூர் புது நகரம். இந்த புது நகரம் தான் இப்போது மெயினான ஒரு பகுதி. அந்த பகுதியிலே அதாவது அதை தான் திருப்பாதிரிப்புலியூர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த திருப்பாதிரிப்புலியூருங்கிறது ஒரு காலத்தில் பாடலிபுத்திரம் என்கிற அளவுக்கு புகழ்பெற்றதாக இருந்தது. சமணர்களுடைய செல்வாக்கு இருந்தது. அந்த அவங்க படிக்கக்கூடிய பல இடங்களெல்லாம் இருந்தன. அப்படிப்பட்ட இடத்திலே இருக்கக்கூடிய 275வது சைவ திருத்தலம்தான் பாடலீஸ்வரர் கோயில். திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் இவர்களால் பாடல் பெற்ற தலம் இது. அற்புதமான கோயில் அது டவுனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அற்புதமான கோயில். அங்கே இருக்கக்கூடிய சுவாமி சுயம்பு. இந்த அம்பாளுக்கு பெரிய நாயகி அம்மன் அப்படின்ட்டு பேர். தலவிருட்சம் பாதிரி மரம். அதனால தான் பாதிரி புலியூர். புலியூர் அப்படின்னா புலி, அதாவது புலிக்கால் முனிவர் அப்படி என்று சொல்லக்கூடிய வியாக்ர பாதர். அவர் சுவாமிக்கு தினசரி இந்த பாதிரி பூவாலை அவர் வழிபாடு நடத்தினார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு தலம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பெரும்பற்ற புலியூர், திருப்புலியூர், திருப்பாடலி புலியூர், இப்படியெல்லாம் புலியூருங்கிறது இருக்கும். சிதம்பரத்துக்கே புலியூர் அப்படின்ட்டு தான் பேர். ஏன்னா அங்கே பதஞ்சலி, வியாக்ரபாதர் இவர்களெல்லாம் இங்கே பெருமானை வழிபட்டு இருக்கிறார்கள். அதே போல் வழிபட்ட தலம்தான் இந்த பாதிரி புலியூர். பாவங்களையெல்லாம் நாசம் செய்யும் தலம் என்று சொல்வார்கள். இங்கே அந்த இறைவன் அடியார்களுக்கு தோன்றா துணையாக இருந்து உதவுவான் என்பதாலே அழகான தமிழிலே அவருக்கு தோன்றா துணைநாதர், கன்னிவனநாதன். ஏன்னா திருநாவுக்கரசர் அவர் சைவத்தில் பிறந்து கொஞ்சம் சமணத்துக்கு போய் மறுபடியும் அவருடைய தமக்கையாரால் அவர் மறுபடியும் மடைமாற்றம் செய்யப்பட்டு சைவத்தை சேருகின்றார். அப்படிப்பட்ட அவர் அந்த சைவத்திலே திரும்ப சேர்ந்தபோது பொறுக்க முடியாத சமணர்களெல்லாம் பலவிதமான இடர்பாடுகளை அவருக்கு விளைவித்தனர். அதில் சுண்ணாம்பு கலவையில் போட்டனர். அதே மாதிரி ஒரு பெரிய கல் தூணை அவர் உடம்போடு சேர்த்து கட்டி அதை கொண்டு போய் அந்த கடலிலே அவர்கள் போட்டு விட்டனர், அவரை கொல்வதை நோக்கமாக கொண்டு. அப்பொழுது அவர் பாடுகின்றார், கல் தூணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே. நமச்சிவாயமேங்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரம் இருக்கும்போது இந்த கல்லை சேர்த்து என்னை கடலிலே தூக்கி போட்டாலும் கூட எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று பாடினார். நாமார்க்கும் குடியெல்லாம் நமனையஞ்சோம்னுட்டு. அப்போது அவருக்கு யார் கண்ணிலும் படாத தோன்றா துணைநாதராக விளங்கி இந்த பாடலீஸ்வரர் தான் அவரை கரையிலே கொண்டு போய் சேர்த்தார் என்று சொல்வார்கள். அப்படி அவர் கரை சேர்ந்த இடம்தான் கரையேறு குப்பம் அப்படி என்கிற ஒரு தலமாக விளங்குகிறது. அங்கே சித்திரை மாதத்திலே ஒரு விழா நடக்கிறது. கரையேற குப்பத்திலே அப்பர் கரையேறிய விழா அப்படி என்று ஒரு விழா நடக்கிறது. இப்பொழுது அந்த இடத்திலே அந்த நீர்நிலைகள் இல்லை, அதற்கு பதிலாக ஒரு குளம் இருக்கிறது. அதுக்கு அப்பர் சுவாமி குளம் என்று பெயர் வைத்து அந்த நிகழ்ச்சியை எப்பொழுதும் ஒரு உற்சவமாக நடத்துகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருவிளையாடல் நடந்த தலம் இந்த தலம். அழகான கோயில். ஒரு பக்கத்திலே பல்லவர்களுடைய கட்டடக்கலை, ஒரு பக்கத்திலே சோழர்களுடைய கட்டடக்கலை. அதை விட ரொம்ப முக்கியம் அபூர்வமான பஞ்சலிங்க தரிசனம் அந்த இடத்துல நம்ம காண முடியும். அந்த அம்மனுக்கு பார்த்திங்கன்னா பெரிய நாயகி அம்மன். எல்லா திருத்தலத்திலையும் ஒவ்வொரு திருநாமம் இருக்கும். இதில் பெரிய நாயகி என்கிற பேர் இந்த இடத்துல இருக்குது. தோகையம்பிகை, அருந்தவ நாயகி, இதெல்லாம் கூட அந்த அம்பாளுக்கான திருப்பெயர்கள். சொல்வதற்கே அவ்வளவு இனிமையாக இருக்கக்கூடிய திருப்பெயர்கள். அங்கே தீர்த்தங்கள் நிறைய இருக்குது. சிவகர தீர்த்தம் கோயிலுக்கு வெளியிலேயே இருக்குது. பிரம்ம தீர்த்தம் அதுதான் கடல். இது இல்லாமல் 2 நதி ஓடுது. ஒரு பக்கம் கெடில நதி, அது கருட நதி என்று சொல்லப்படுகின்ற கெடில நதி. இன்னொரு பக்கம் பெண்ணையாறு, தென்பெண்ணையாறு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பங்குனி உத்திரம் இப்போ ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய இடம். எத்தகைய துன்பத்திலிருந்தும் இந்த இறைவன் அன்பர்களை காப்பாற்றி விடுவார் என்பதனாலே அவருக்கு கரையேற்றும் பிரான் என்று பேர். கரையேற விட்டவர் இல்லையா, அதனால் கரையேற்றும் பிரான். நம்மளை கொண்டு போய் எப்படியாவது ஒரு தோணி மாதிரி ஏற்றி அந்த கரையில் கொண்டு போய் சேர்த்து விடுவார். இங்கே பார்த்தீங்கன்னா சேக்கிழார் இந்த பெருமானை தரிசித்திருக்கிறார், வியாக்கிரபாதர் தரிசித்திருக்கிறார், உபமன்யு முனிவர்ன்னுட்டு.
அகத்தியர், கங்கை, அக்னி பகவான், மங்கண முனிவர், அவர் முயல் வடிவத்திலே இருந்த மங்கண முனிவர், இவர்களெல்லாம் இந்த திருத்தலத்தை தரிசனம் செய்து பெருமானை தரிசனம் செய்திருக்கின்றார்கள். கடைஞாளூர் அப்படிங்கிறது தான் கடலூர்னு மாறியது. இது தலபுராணம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கட்டத்தில் எம்பெருமானும் பார்வதி தேவியும் சொக்கட்டம் ஆடுகின்றார்கள். அந்த ஆட்டத்திலே பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப எம்பெருமான் தோற்று விடுகிறார். ஆனால் தான் ஜெயித்தேன் என்று சொல்லுகின்றார். இதற்காக விளையாட்டாக அந்த எம்பெருமானுடைய கண்களை பார்வதி தேவி அப்படியே பொத்துகின்றாள். உலகமே இருள்மயமாகி விடுகிறது. உயிர்களெல்லாம் சங்கடப்படுகின்றன. ஒரு வினாடி தான் திரும்ப தான் எத்தகைய தவறு செய்து விட்டோம் என்று தேவி கலங்கி போய் இதற்கு என்ன பிராயச்சித்தம் என்று கேட்கும் பொழுது, எம்பெருமான், நீ பூலோகத்திலே சென்று பல்வேறு இடங்களுக்கு சென்று தவமுயற்சி என்னை நோக்கி வழிபடு. நான் சரியான நேரத்திலே, அதாவது எந்த தலத்திலே உனது இடது தோளும் இடது கண்ணும் துடிக்கிறதோ அந்த தலத்திலே உம்மை நான் ஆட்கொள்வேன் என்று சொல்லி அனுப்பிவிடுகின்றார். அதற்காக அந்த பார்வதி தேவியார் பூலோகத்தில் உள்ள பல ஒரு பெரிய விஷயம் பாருங்கள், தேவலோகத்திலே தவறு பண்ணாலும் அதனுடைய பிராயச்சித்தத்தை இந்த பூமியிலே தான் செய்ய வேண்டும் என்பது இந்த பூமியிலே மிகப்பெரிய ஏற்றம். அதனால தான் இங்கே நன்மை செய்தாலும் பல மடங்கு, தீமை செய்தாலும் பல மடங்கு ஆகிவிடுகிறது. அடுத்தது, எந்த இடத்திலே நன்மை தீமை செய்தாலும் அதனுடைய பலாபலன்களை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நிலவுலகத்திலே பிறக்க வேண்டும். அதனால் அரூபமாக அந்த தேவி தவம் செய்து கடைசியில் பாதிரிப்புலியூர் அப்படிங்கிற தலத்திலே வந்தவுடனே தேவியனுடைய இடது தோளும் இடது கண்ணும் துடித்தது. இங்கே ரொம்ப அற்புதமான ஒரு குடமுழுக்கு இந்த ஆண்டு ரொம்ப பிரபல்யமாக நடக்க இருக்கின்றது. 18ஆம் தேதி, மார்ச் மாதம் 18ஆம் தேதி காலையிலேயே அந்த குடமுழுக்குக்கான அந்த வேலைகளெல்லாம் துவங்கிவிட்டன. தேவதா அனுஜ்ஞையில் ஆரம்பித்து அன்றைக்கு முழுக்க விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம் இதெல்லாம் பண்ணி, அதுக்கு அடுத்த நாள் நவக்கிரக ஹோமங்களெல்லாம் பண்ணி, 24ஆம் தேதி மாலையிலே விசேஷ சந்தி, அப்புறம் சதுத்வார பூஜை என்று சொல்லுவார்கள். 4 பக்கம் இருக்கக்கூடிய துவாரங்களுக்கு பூஜை, யாக பூஜை, பூர்ணாகுதி இதெல்லாம் நடந்து முடிந்து 25ஆம் தேதி புதன்கிழமை காலை 9:30 மணிக்கு யாத்ராதானம் கணபுறப்பாடு நடந்து, அங்கே இருக்கக்கூடிய விமானங்கள், ராஜகோபுரம், மூலவரான அந்த பாடலீஸ்வரர், பெரியநாயகி அம்மன் இவர்களுக்கெல்லாம் குடமுழுக்கு சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அன்று மாலையில் பார்த்திங்கன்னா ரிஷப வாகனத்திலே உற்சவமூர்த்திகள் வீதி உலா காண்பார்கள். இவ்வளவு அற்புதமான இந்த தலத்தை நாம் எங்கிருந்தாலும் இந்த குடமுழுக்கு நாளிலே நினைத்து கொள்ள வேண்டும். அப்படியே நெஞ்சாலும் மனத்தாலும் வாயாலும் மகிழ்ச்சியோடும் அந்த இறைவனை நம்ம இருந்த இடத்திலிருந்தேனும் தரிசனம் செய்தால் நமக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கும், எல்லா விதமான வாழ்க்கையும் கிடைக்கும். நம்முடைய துன்பங்களுக்கெல்லாம் அவர் தோன்றா துணையாக இருந்து கரை சேர்த்து விடுவார். காரணம், கரையேற விட்டவர் இல்லையா, நம்மையும் கரையேற விடுவார்.